தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். TNEGA இணையதளம் மூலமாக வருமான சான்றிதழ் விண்ணப்பம் செய்வது எப்படி? வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை நீங்க முதல் டைம் இதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதற்கு முந்தின வீடியோ, அதாவது 3 வீடியோக்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். TNEGA இணையதளத்துல உறுப்பினர் ஆவது எப்படி, சைன் அப் பண்ணணும், சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், முகவரி போன்ற தகவல்களை பதிவு செய்வது எப்படி அதை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வருமான சான்றிதழை விண்ணப்பம் செய்யற ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இணையதள முகவரி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. tnesevai.tn.gov.in/citizen இதுதான் இணையதள முகவரி. இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணோன்னு உங்ககிட்ட இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணுங்க. இந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் கொடுங்க. ஓகே, லாகின் பண்ணிட்டோம். இங்க பாருங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ இன்கம் எப்படி அப்ளை பண்றதுன்றத பார்க்க போறோம். இன்கம் கிளிக் பண்ணுங்க. பாப்அப் ஓப்பன் ஆகும். லிங்க் ரீடைரக்ட் ஆகுது. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா படிச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ளிகன்ட் போட்டோ, யாருக்கு அப்ளை பண்றோமோ அவருடைய போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பின் நம்பர். கம்பெனியா இருந்தா பின் நம்பர் தேவைப்படும். இண்டிவிஜுவல் பர்சனுக்கு பின் நம்பர் தேவைப்படாது. லேண்ட் ஹோல்டிங், அதே போல கம்பெனி சம்பந்தப்பட்ட தகவல்கள். இண்டிவிஜுவலுக்கு ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட், சேலரி டீடைல், பேன் கார்டு. ஸோ இந்த டீடைல்ஸ் மட்டும் போதும். ஃபீஸ் பாத்தீங்கன்னா 60 rupees நீங்க பே பண்ணணும். ஜஸ்ட் நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணிருக்கணும். பண்ணல அப்படின்னா உங்களால அப்ளை பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ அந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்க என்டர் பண்ணி சர்ச் கொடுக்கணும். இல்லைன்னா மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுக்குறேன். அடுத்து என்னவாகும் அப்படின்னா என்னுடைய கேன் நம்பர் இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது உங்களுடைய கேன் நம்பர் இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்க இங்க என்டர் பண்ணுங்க. இங்க என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் உங்களுக்கு யுவர் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைட் ஓடிபி இந்த மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க பாருங்க, இந்த கேன் நம்பர் இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். ப்ரொசீட், எடிட் கேன் டீடைல், சேவ் அஸ் வியூ. நம்ம ப்ரொசீட் கொடுத்து உள்ள போக போறோம். இது எல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. லைவா காட்டுறப்ப என்னோட டீடைல்ஸ் ஷோ ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக ஸ்கிரீன்ஷாட். அடுத்து ப்ரொசீட் கொடுத்தோன்னே என்னவாகும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்க தான் என்டர் பண்ணவே இல்லை, எப்படி பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இங்க லிஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கீங்களா, அந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அடிஷனலா நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட சேலரி டீடைல மட்டும் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல் நீங்க ஆட் பண்ணணும். உங்க ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய டீடைலை ஆட் பண்ணிக்கணும். செல்ஃப், உங்களுடைய சேலரி எவ்வளவு வாங்குவீங்க. இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேலரி எதுவும் இருக்காது, ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் டீடைல்.
மாசம் வந்து 8000 சம்பளம் வாங்குறதா வச்சுக்கோங்க. 1.5 லட்சத்துக்கு மேல போகுது அப்படின்னா பேன் கார்டு வந்து அப்ளோட் பண்ற மாதிரி. ஃபாதரோட சேலரி டீடைல் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளவுதாங்க, ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். அப்ளிகண்டோட போட்டோ, அதாவது யாருக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய போட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி அதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து சேலரி சர்டிபிகேட், அதாவது உங்க அப்பாவோட சேலரி சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். ஆனா வந்து மேண்டேட்டரி இல்லைங்க, அது ஆப்ஷனல் தான். அடுத்து வந்து ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டோட போட்டோ காப்பி. அடுத்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது வந்து இந்த டிக்ளரேஷன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களை பத்தின தகவல்கள், உங்களோட முகவரி, எல்லா டீடைல்ஸும் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க கொடுத்திருக்க தகவல்கள் எல்லாம் சரியானவை, தவறான பட்சத்துல நடவடிக்கை எடுக்க உறுதியளிக்கிறேன். இந்த தகவல்கள் தான் வந்து அந்த டிக்ளரேஷன்ல. சரி, அடுத்து வந்து நீங்க ஒவ்வொரு டாக்குமெண்டா அப்ளிகண்டோட போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. ஸோ டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி சிஸ்டத்தில் இருக்கிற போட்டோவை வந்து நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. அடுத்து இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ஃபேமிலி கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன், எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஏதாச்சும் எரர் இருக்கு அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் ஃபார்மேட் PDF, JPEG, PNG, GIF இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 KBக்கு மேல இருக்கக்கூடாது. போட்டோவை பொறுத்த வரைக்கும் 50 KBக்கு மேல இருக்கக்கூடாது. ஃபைல் சைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்லோட் பண்றப்ப எரர் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸ். இன்கம் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் வந்து 60 rupees வந்து நீங்க பே பண்ணணும். 60 rupees வந்து பே பண்றீங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். எஸ் அப்படின்னு கொடுத்து ப்ராசஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பேமெண்ட் ப்ராசஸ். உங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா வந்து அந்த 60 rupees வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து நீங்க இன்கமுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சேவ்டு அப்ளிகேஷன்ல ஒன்ஸ் உங்களுடைய இன்கம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அதை செக் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் மூலமாவே வந்து உங்களுடைய இன்கம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ போட்டு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்கையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல நேட்டிவிட்டி எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.